கிராமத்தில் வாழைப்பழம் பழுக்க வைக்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளைக்கு முன்னாடி நான் கடையில் ஒரு வாழைப்பழம் கடையில் போய் வாழைப்பழம் வாங்க போனேன். ஒரு தாரில் மட்டும் என்ன இருந்துச்சுன்னா பழுத்து இருந்துச்சு. என்ன கடைக்கார்ட்ட கேட்டால் ஸ்ப்ரே அடித்து பழுக்க வச்சது அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்ப்ரே அடித்து பழுக்க வைக்கிற பழம்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னு எப்படி இருக்கும்? கெமிக்கல் நமக்கு ஏதாவது உடம்புக்கு கோளாறாயிரும். அதனால் ஒன்று இப்படி பழுக்க வைக்கிற பழங்கள் சாப்பிடணும், இல்லாட்டி மரத்துலேயே நேச்சுரலாக பழுக்கிற பழங்கள் சாப்பிட்டோம்னா அது தனி டேஸ்ட். அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. வாழை தோட்டங்களில் அதாவது தோட்டத்தில் இருக்கவங்க அந்த நேரம் பார்த்து இது பழுத்து இருந்தால் சாப்பிட்டா தான் உண்டு. இல்லாட்டி இது அந்த காலத்து முறைப்படி எப்படி கிராமத்தில் பழுக்க வைக்கிறாங்கன்னு பாருங்கள். நல்ல வாழைக்காயை அப்படியே அடுக்கிறாங்க. அடுக்கி வச்சுட்டு நல்ல ஒரு பாத்திரம் ஏதோ அண்டா இல்லாட்டி பாத்திரத்தை மூடுவாங்க அதுக்கு மேலே. அதுக்காக அந்த பாத்திரத்தை அந்த மாதிரி நம்ம அடுக்கணும் இந்த வாழைக்காயை. அதனால் பையங்க இப்போ அடுக்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒன்று அண்டாவை வச்சு மூடணும், அந்தளவுக்கு அடுக்கணும், இல்லாட்டி அகலமான பாத்திரமாக இருக்கணும். இப்போ பையன் ஒரு அசம்ஷனில் அடுக்கிறேன். அந்த பாத்திரத்தை வச்சு மூடி பார்த்து கொஞ்சம் கரெக்டான அளவை மூட முடியலன்னா திரும்ப உயரமாக அடுக்கணும். அதனால் இப்போ அப்படி நல்ல ப்ராப்பராக காயை ஒரு காயாக எடுத்து அடுக்கிறேன். கிராமப்புறத்தில் வாழைப்பழம் பழுக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை என்னென்னா பத்தியை வாழையை நல்லா அடுக்கிட்டு 2-3 பத்தியை பொருதி சைடில் குத்தி வச்சுருவாங்க. அந்த வாழைக்காயில் டச் ஆகிறதுக்கு 3 பத்தி மட்டும் புகை வந்துக்கிட்டே இருக்குன்றதுக்காக சைடில் குத்தி வச்சுட்டு இந்த அண்டாவோ ஒரு பெரிய பாத்திரமோ மூடி வச்சுருவாங்க. மறுநாள் காலையில் எடுத்து அதை நம்ம எடுத்து அதே மறுநாள் காலையில் இதே கலராக தான் இருக்கும். எடுத்து வெளியே தொங்க வச்சுருவாங்க. ஒரு கயிறு மாதிரி கட்டி ஒவ்வொரு சிப்பாக எடுத்து தொங்க விட்டுருவாங்க. அது ஒரு நாள் அன்றைக்கி சாயந்தரம் மறுநாளில் பழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், பக்கத்தில் ஒரு அண்டா ஒரு பாத்திரத்தில் மணல் கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஒயிட்டு பாக்கெட்டில் அதில் மணல் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த மணல் எதுக்குன்னா அந்த பாத்திரத்தை மூடின பின்னாடி சுற்றி மணலில் போடணும். சுற்றி மணலில் போட்டுட்டா அந்த புகை வெளியே போகாத அளவுக்கு இறுக்கமாக இருக்கும். அதை அப்படியே உள்ள அந்த பத்தி புகையிலே அந்த பத்தியை பொருதுறான் பாருங்கள் பையன். பத்தியை பொருதி 3 பத்தி பொருதுறேன். அந்த காயில் டச் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். டச் பண்ணாமல் வச்சுட்டு புகை வந்துக்கிட்டு இருக்கணும். வைக்கிறான் பாருங்கள். அதை வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள். இதை பாத்திரத்தை எடுத்து அதுமே பாருங்கள் அந்த இது பண்ணிட்டேன், மூடிட்டாங்க. இதை சுற்றி இப்போ அந்த மணலில் போடணும். அந்த மணலை சுற்றி மணலை போட்டுட்டா உள்ள அந்த புகை மூட்டத்துலேயே இந்த பழம் அந்த பழுக்கிற நிலைமைக்கு இருக்கும். மறுநாள் காலையில் எடுத்து ஒரு கயிறில் கட்டி சீப்பு எடுத்து போட்டுட்டோம்னா மறுநாள் சாயந்தரம் சிவப்பாக இருந்தால் அடுத்து அதுக்கு மறுநாள் நல்ல ஓரளவு நல்லா பழுக்கிற மாதிரி நல்லா பழுத்துரும். அதை எடுத்து நல்லா சாப்பிடலாம். இது இயற்கையான நல்ல